பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் எடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவா சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க கேட்டது கரெக்ட் தான். நான் அதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிக்கிறேன். நான் நடிக்கிற நடிப்புல கண்டிப்பா சிந்துவாவி அவ வாயால உண்மையை சொல்லணும். அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டு சிந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. டாக்டரே, இந்த மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர். என்னால அதை ஏத்துக்க கூட முடியல டாக்டர். நீ எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் செய்யணுமா? ஏன் டாக்டர் இப்படி துரோகம் செய்யணும்னு சொல்லிட்டுலாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதாண்டா நீ என்னுடைய பையன்றத நிரூபிச்சிருக்க. நிஜமாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அம்மா. ஆனா இந்த விஷயத்த நீங்க ஸ்னேகா கிட்ட சொல்லக்கூடாது. என்ன ஆனாலும் நீங்க ஸ்னேகா கிட்ட சொல்லக்கூடாது. சரிடா, எனக்கு தேவை நீயும் ஸ்னேகாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்த எனக்கு அது போதும். வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நீ சொல்லிட்டல, இந்த விஷயத்த நான் ஸ்னேகா கிட்ட சொல்லவே மாட்டேன். எனக்கு தேவை என்ன தெரியுமா? நீ அந்த சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாது. அதை தவிர வேற நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்பேன்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டோம், ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்ம சிந்து. சிவா டாக்டர் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுக்கு பதிலா நீ உண்மையை சொல்லு சிந்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேனே. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் ஏன் டாக்டர் எனக்கு பண்ணுன்னு சொல்லி சிந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.